Stop suffering. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்று வியாழக்கிழமை இரவு சில மணி நேரங்களுக்கு முன்பாய் அன்பின் சிகிச்சை, திருமண உறவுகள், குடும்ப உறவுகள், எதிர்கால உறவுகளுக்காய் தயார்படுத்திக் கொண்டிருக்கிற எல்லா விதமான வாலிபர்கள், இளம் பெண்கள், குடும்பத்தை சேர்ந்த கணவர் மனைவியர்கள் எல்லோருக்குமே, பெற்றோர்களுக்கும் கூட குடும்ப ஒற்றுமைக்கான வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டது. அதே போல தேவனுடைய வார்த்தை அவர்களுக்காய் கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய கரம் குடும்பத்தை ஒற்றுமையின் ஆவியில கொண்டு செல்லும்படி. ஏனென்றால் மிக முக்கியமான விஷயம் நாம் பார்க்க வேண்டியது, தேவன் உலகத்துல ஒற்றுமை, ஒருங்கிணைப்பு, ஒருமைப்பான்மை, ஒருமைப்பாட்டை கர்த்தர் இந்த உலகத்துல கொண்டு வர விரும்புகிறார் குடும்பத்தின் மூலமாய். உலகம் கண்டிப்பாய், நான் உலகம் என்று சொல்லும் போது முழு உலகத்திலும் இல்லை, அதாவது உலகம் பொல்லாங்கனுக்குள் மூழ்கி கிடக்கிறதாய் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ஆனால் யார் ஒருத்தர் கர்த்தருடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்கிறாரோ அந்த நபர், அவருடைய குடும்பம், அவருடைய வாழ்க்கை இந்த பொல்லாங்கனுக்குள் மூழ்கி கிடக்கிற இந்த உலகத்திலும் அந்த குடும்பம் சமாதானத்தை அனுபவிக்க முடியும். அந்த குடும்பம் ஒற்றுமையை அனுபவிக்க முடியும். ஒற்றுமை மிக பெரும் சக்தி. பிசாசு மிகவும் வெறுக்கிற ஒரு ஆயுதமா இருக்கிறது ஒருமைப்பாடு. அதுதான் ஆண்டவராக இயேசுடைய கடைசி வார்த்தையும் கூட அவருடைய சீஷர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்த போது ஒருமைப்பாட்டின் ஆவியை அவர் அங்கே முன்வைத்தார். பிரிவினை அழிவிற்கு வழிவகுக்கிறது நிச்சயமாய், குறிப்பாய் குடும்பத்துல, உறவுகளிலே. எனவேதான் பிசாசு மிக அதிக முதலீடு செய்கிறார், மிக பெரும் அளவில முதலீடு செய்கிறார். குடும்பங்களுக்குள்ள, திருமணங்களுக்குள்ள பிரிவினையை கொண்டு வரும்படியா வாக்குவாதங்களின் மூலம், கசப்புணர்ச்சிகளின் மூலம், சண்டைகளின் மூலம், கருத்து வேறுபாட்டுகளின் மூலம், தகாத உறவுகளின் மூலமாய், ஆபாசங்களின் மூலமாய், தவறான நடவடிக்கையின் மூலமாய், தவறான காரியங்களின் மூலமாய் குடும்பத்துக்குள்ள, திருமணத்துக்குள்ள பிளவுகளை உண்டு பண்ணுவதை பிசாசு விரும்புகிறான். காரணம், இந்த பிரிவினை ஒரு வீட்டுக்குள் ஏற்பட்டால் எளிமையாய் அந்த குடும்பத்தை அவனால் சேதப்படுத்த முடியும். ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்த பொழுது வாழ்க்கை முற்றிலும் சீரழிக்கப்பட்டது. ஆபிரகாமோடு லோத்து இருந்த வரை அவர் வாழ்க்கை ஒழுங்காய் சென்றது. பாதுகாப்புல இருந்தார், சமாதானத்துல இருந்தார், தொட்ட வேலையெல்லாம் வெற்றி. எந்த அளவு மந்தைகள் இடமில்லா அளவுக்கு பெருகியது, வேலைக்காரர் வேலைக்காரிகள் பெருகினார்கள். ஆனால் எப்பொழுது லோத்து ஒரு முடிவுக்கு வந்தார், நான் தனியா போறேன், என்னுடைய மந்தையோட முடிந்தது எல்லாம். ஆசீர்வாதமான ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்தார். இன்னைக்கும் அதேதான். உங்களுக்குள்ள பிரிவினை கொண்டு வர நீங்கள் அனுமதித்தால், திருமணத்துல பிரிவினைக்கு நீங்கள் அனுமதித்தால், அசுத்தம் எளிமையாய் உங்கள் வாழ்க்கையை நிர்மூலமாக்க முடியும் என்பது. பல காரணங்கள் உண்டு குடும்பத்துக்குள்ளே பிரிவினைகள் ஏற்படும். பெற்றோர்களுடைய நடவடிக்கை சில நேரம் அல்லது பல நேரம் பிள்ளைகளை மிக பெரும் அளவிலே பாதிக்கிறது. பெற்றோர்களுடைய பேச்சுவார்த்தை, பெற்றோர்கள் எல்லா நேரம் பிள்ளைகளுக்கு முன்பாக போடுகிற சண்டை, அவங்க பேசிக்கொள்கிற வார்த்தைகள், சில நேரத்துல அந்த காது கொடுத்து கேட்க முடியாத மாதிரியான வார்த்தைகள். அந்த நேரம் பிள்ளை அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வளரும் போது, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வளரும் பொழுது படிப்புல அவங்களால கவனம் செலுத்த முடியல, எதிர்காலத்துல அவங்களால கவனம் செலுத்த முடியல. கண்டிப்பாய் இதை ஒரு உறுதுணையாய் நான் பேசவில்லை, இல்லை இதனாலதான் நான் கெட்டு போறேன் அப்படின்னு நீங்க வாலிபர்களோ இளப்பெண்களோ அதை மாற்றி எடுத்துக் கொள்ளக்கூடாது. இல்லை இதனாலதான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்றது ஒரு மனப்பான்மைக்காய் நான் சொல்லவில்லை. ஆனால் இப்படியாக இருள் சூழ்நிலையை பயன்படுத்த முடியும், இந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பாதிக்க முடியும். அப்படியாக தான் தன் பெற்றோர்களுடைய நடவடிக்கையினால பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இளம் வயதிலே எவ்வளவு பெரிய ஒரு வெறுப்புணர்ச்சியை அவர் தந்தைக்கு மேலாய் மனசுல சுமந்திருந்தார். நீங்கள் இந்த சாட்சி கேட்க போகிறீர்கள். கொலை செய்யக்கூடிய அளவுக்கு, அதாவது அந்த விருப்பம் ஏற்படக்கூடிய அளவுக்கு தேவனுடைய கிருபையினால் தடுக்கப்பட்டது, கர்த்தருடைய சக்தியினால். ஆனால் ஒருவேளை அது தொடர்ந்து இருந்தால் குடும்பத்தின் நிலைமை என்னவாயிருக்கும் யோசிங்க. எனவேதான் கர்த்தர் ஒற்றுமையை கொண்டு வர விரும்புகிறார், பிசாசு பிரிவினை கொண்டு வர விரும்புகிறார். இந்த பிரிவினை நாவை அழிக்கப்பட்டால் ஒழிய, பிரிவினை நாவி துரத்தப்பட்டால் ஒழிய, இந்த கசப்புணர்ச்சிகள், பழிவாங்குதல்கள் நீக்கப்பட்டால் ஒழிய குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை
சாத்தியமாக வாய்ப்பில்லை. எனவே இந்த சாட்சியை கவனிங்கள், நீங்கள் தெளிவடையும்படியா. வணக்கம், என் பேர் ஜெஸ்ஸி. எனக்கு 25 வயசு ஆகுது. நான் என்னுடைய குழந்தை பருவம் வந்து நல்லா இல்லை, அவ்வளவு நல்லா இல்லை, மோசமாக இருந்தது. அதாவது என்னுடைய அப்பாவும் சரி என்னுடைய அம்மாவும் சரி எப்போவுமே சண்டை போடுவாங்க. நைட்டில் எங்களுக்கு சரியான தூக்கம் இல்லை, சரியான சாப்பாடு இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா போடுற ட்ரெஸ்ஸு கூட எங்களுதான் இருக்காது. ரொம்பவே ரொம்பவே மோசமாக இருந்தது. எப்போல்லாம் வந்து நான் காலையில் எழுந்துக்கிறேனோ அப்போல்லாம் காலையில் எழுந்துக்கவே மாட்டேன். ஏன்னா வெடிக்காலையில் தான் வந்து எனக்கு தூக்கமே வரும். ஏன்னா சண்டை பிரச்சனை, நிறைய சண்டை போட்டுனே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரத்தம் ஊற்றும். சில நேரத்தில் பார்க்கும்போது திடீர்னு பார்க்கும்போது என்ன சத்தம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரத்தம் ஊற்றிருக்கும், இல்லை சண்டை அவர் அப்பா அடிச்சிருப்பாரு. இதே மாதிரி தான் வந்து என்னோட வாழ்க்கையில் நான் என்னுடைய குழந்தை பருவத்தை போயிட்டே இருந்தது. என்னுடைய குழந்தை பருவத்தில் நான் வந்து சந்தோஷமாக இருந்ததே இல்லை. நானும் சரி என்னுடைய தம்பியும் சரி சந்தோஷமாக ஒரு நாள் கூட இருந்ததில்லை. எல்லா நாளுமே கண்ணீர், அழுகை, எல்லாமே பிரச்சனை, சண்டை, இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இதனால் வந்து நான் ரொம்பவே பாதிக்கப்பட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா எங்களை விட்டு பிரிஞ்சு போனார். இது ரொம்பவே எனக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வந்தது. ஏன்னா வந்து எனக்கு வெறுப்பு கொண்டு வந்தது. எல்லா ஆண்கள் மேலாக எனக்கு வெறுப்பு கொண்டு வந்தது. எங்கள் அப்பா மேலே எனக்கு மிக மிக கோபம் கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட நான் அவரை கொல்லணுன்ட்டு கூட நான் நிறைய நேரத்தில் வந்து யோசிச்சிருக்கேன். சில நேரத்தில் வந்து நான் ஒரு இடத்துல வந்து நான் போகும்போது ஒருத்தர் வந்து இது பண்ணிட்டு இருந்தார், சண்டை போட்டுட்டு இருந்தார். அப்போ நான் கேட்கும் போது நான் வந்து எனக்கு இது கற்றுக் கொடுங்க, ஏன்னா நான் வந்து என்னுடைய அப்பா வந்து நான் சாவடிக்கணும் அப்படின்னும் போது அவர் என்னை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து நான் தனியாக வந்து இந்த சண்டை போடுறதை பற்றி கற்றுக்க ஆரம்பித்தேன். ஏன் அப்படின்னா முக்கியமான ஒரு நோக்கம் என்னுடைய அப்பாவை நான் சாவடிக்கணும். ஏன்னா நான் நார்மலாக அவர் வந்து கத்திலையோ இல்லை வந்து வேற எதுலையோ குத்தி உடனே உயிர் போகக்கூடாது. அவர் வந்து நிஜமாக அந்த வலியை வந்து உணரணும். அவர் வந்து பயங்கரமாக அந்த வலியை அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு நாள்லாம் இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் வந்து நான் எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் வந்து நான் ஆண்களை வெறுக்க ஆரம்பித்தேன். ஸ்கூலில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை. ஏன்னா வந்து நான் பழகவே மாட்டேன் ரொம்ப பேர் கூட. நான் வந்து ரொம்பவே கோவமாக இருப்பேன், ரொம்பவே வந்து முரட்டுத்தனமாக இருப்பேன், கோவப்படுவேன். அதுக்கப்புறம் ரொம்பவே மூடியாக இருப்பேன். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நான் எப்போல்லாம் ரோட்டில் போகிறேனோ அப்போல்லாம் வந்து இல்லை, எனக்கு வந்து ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். இல்லை வந்து நீ வந்து அது பண்ணாத, நீ வந்து செத்துரு, ட்ரெயினில் போக சொல்ல, பஸ்ஸில் போக சொல்ல, கீழே விழுந்துரு அப்படின்ட்டு வந்து நிறைய நேரத்தில் வந்து எனக்குள்ளே வந்து அந்த குரல் கேட்டிருக்கு. ஆனால் வந்து நான் முயற்சி பண்ணதில்லை, அந்த பயம் இருக்குது. ஆனாலும் வந்து ஒவ்வொரு முறை நான் ஸ்கூலுக்கு போக சொல்ல, வெளியில் போக சொல்ல அந்த மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். எனக்கு என்னை யாரோ பார்த்துட்டு இருக்க மாதிரி இல்லை நிற்கிற மாதிரி எப்போவுமே வந்து எனக்குள்ளே வந்து அந்த இது இருந்துகிட்டே இருந்தது. அந்த பயமும் அந்த ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். ஏன்னா என்னுடைய அத்தை வந்து அவங்க தான் முதல்ல ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் நான் சில நேரத்தில் வந்து அதாவது அசுத்தத்தினால வந்து வெளிப்படுத்தவும் ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து அசுத்தத்தினால எனக்குள்ளே இருக்கக்கூடிய தவறான விஷயத்தினால அதனால வந்து வெளிப்படுத்த ஆரம்பித்தேன் ஒவ்வொரு நாளும். வெள்ளிக்கிழமை, குறிப்பாக வெள்ளிக்கிழமை நான் வந்து அசுத்தத்தினால வெளிப்படுத்த ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அங்கே வந்து கேட்க சொல்ல எனக்கு யாராச்சும் வந்து சந்தோஷமா இல்லை வந்து என்னை வந்து கூப்பிடும்போது எனக்கு வந்து அது பிடிக்காம இருந்தது. நான் வந்து அவங்கள சந்தோஷமாக என்னை பார்க்குறாங்களா இல்லை அன்போடு பார்க்குறாங்களா, நான் வந்து அவங்கள வெறுக்க ஆரம்பித்தேன். இதே மாதிரி தான் ஆலயத்தில் வந்து சந்தோஷமாக என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு மாதம் இல்லை 2 மாதம் வந்து எனக்கு அது பிடிக்கவே இல்லை. நான் பிடிக்கல. திருப்பி அதுக்கப்புறம் வந்து என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இட்டுட்டு போகும்போது அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து போக ஆரம்பித்தேன். நிஜமாக என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழ்ப்பணிந்து போனது அதுதான். நான் சர்ச்சுக்கு ஃபஸ்ட்டு வந்த சர்ச்சுக்கு நான் போக ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாஸ்டர்ஸ் அவங்க ஒய்ஃப் தான் எனக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க, அவங்களுடைய மனைவி. ஸோ 2 பேருமே வந்து எனக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க என்னுடைய வாழ்க்கையில். அதுக்கப்புறம் வந்து அதன்படி நான் வந்து இது
பண்ணேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து அந்த வெறுப்புணர்வு, எங்கள் அப்பா மேலே இருந்த அந்த வெறுப்புணர்வு இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் அதுலேருந்து மனம் மாற ஆரம்பித்தேன். ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அதை விட்டு கொடுக்குறது, அந்த கோவத்தை விட்டு கொடுக்குறது. ஆனால் வந்து எனக்கு அந்த செய்தி இது போல் யார் வந்து வஞ்சனையோ வெறுப்போ அவங்க மனசில் வச்சுருக்காங்களோ அவங்க தேவனுடையவர்கள் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இதுவாக பண்ண ஆரம்பித்தேன். அது பார்த்துட்ட பிறகு நான் வந்து ஒவ்வொரு நாளும் போக ஆரம்பித்தேன். எனக்கு புரிய ஆரம்பிச்சது, ஓகே நான் பண்ணுறது தப்பு, நான் வந்து இதுக்கு தகுதியானவை இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் உண்மையாகவே அந்த அன்புக்கும் அந்த பாசத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் வந்து உண்மையாகவே வந்து தகுதியானவ அப்படின்ட்டு வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து நான் போக ஆரம்பித்தேன். தொடர்ந்து நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். எல்லாத்துலேயும் வந்து ஈடுபாடோடு இருக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை நான் கேட்டேன், இந்த மாதிரி பரிசுத்த ஆவி தேவன் நமக்குள்ளே வரும்பொழுது எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாது, ஏன்னா தேவன் நம்ம கூட இருப்பார் நம்மளை பார்த்துக்கிறதுக்காக அப்படின்னு ஒரு செய்தி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து உண்மையாக வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. அப்போ வந்து தேவன் நமக்குள்ளே இருக்கார் அப்படின்னா எப்படி வந்து நம்ம வந்து யாருக்கிட்டையும் வந்து நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை, யாரும் வந்து இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க, ஏன்னா தேவன் நம்ம கூட இருப்பார், நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருப்போம், நம்ம எப்பவுமே வந்து இதுவா இருப்போம், நல்லா இருப்போம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் தேட ஆரம்பித்தேன். முதல்ல எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது அவரை தேடுறதுக்கு. ஏன்னா வந்து இது பண்ணணும், அவர் வந்து ஜெபம் பண்ணணும், அவர் தேடணும். அதுக்கப்புறம் வந்து தொடங்கி வந்து நான் ஆரம்பித்தேன், அவரை தேட ஆரம்பித்தேன். உண்மையாகவே வந்து என்னுடைய வாழ்க்கையை அவரோட கரத்தில் ஒப்படைக்க ஆரம்பித்தேன். யார் வந்து அந்த ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டு யார் வந்து உண்மையாகவே தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்குறாங்களோ அவர் எல்லாவற்றையும் பார்த்துப்பாரு அப்படின்னு. ஸோ அப்போ வந்து ஒரு புதன்கிழமை எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது. அந்த புதன்கிழமை நான் தேவனை தேட ஆரம்பித்தேன். என்னுடைய வெறுப்பு, என்னுடைய கோபம், என்னுடைய எல்லாத்தையும் வந்து அவருக்கு கொடுக்க ஆரம்பித்தேன், அவர்கிட்ட கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தேவனுடைய பரிசுத்த ஆவி எனக்கு வந்தார். ஸோ ரொம்பவே சந்தோஷமான நாள் அந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். நான் பிறந்ததுலேருந்து அந்த நாள் சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த சந்தோஷம் எனக்குள்ளே இருக்குது, அந்த சமாதானம் எனக்குள்ளே இருக்குது. நான் இன்றைக்கும் வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் வந்து அழுறதில்லை. ஏன்னா தேவன் என்னோட இருக்கார், அவர் என்னை வழிநடத்துறார். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் நண்பர்களே. சற்று முன்பு கேட்ட இந்த சாட்சி கண்டிப்பாய் உங்கள் எல்லோருடைய பார்வையை திறந்திருக்கும். இன்னொரு குடும்ப சாட்சியை நீங்கள் கேட்க போகிறீர்கள். அதுக்கு முன்பாய் தேவனுடைய வார்த்தை சொல்வதை கவனிங்கள். மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது 25 தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம். தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும், யோசியுங்கள் நண்பர்களே, ராஜ்யத்தையே ஆண்டவர் சொல்றார். ஒரு குடும்பம் மட்டுமல்ல, ஒரு நாடு, ஒரு ராஜ்யமே பாழாய்ப்போம். தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும், எந்த பட்டணமும் அல்லது எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. இது வெறும் ஒரு ஆலோசனை அல்ல, ஸ்டேட்மெண்ட். ஆண்டவர் ஒரு ஒரு வாக்கியத்தை இங்க வைக்கிறார், முடிக்கிறார். எந்த பட்டணம், எந்த வீடு நிலை நிற்க மாட்டாது, நிலை நிற்காது. ஏன்? பிரிவினை. ஒரு சகோதரனுக்கும் இன்னொரு சகோதரனுக்கும், சகோதரிக்கும் கணவருக்கும் மனைவிக்கும், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவுல பிரிவினை. ஒரு வீட்டுக்குள்ளேயே பல விதமான பிரிவினைகளை பார்க்கிறோம், ஒரு குடும்பத்துக்குள்ள பிரிவினைகளை பார்க்கிறோம். இப்படியாதான் திருமண வாழ்க்கை அநேகம் அழிக்கப்படுகிறது, அநேக உறவுகள் காணாமல் போகிறது, கசப்புணர்வுகளும் வைராக்கியங்களும் விரோதங்களுமாய் ஏற்படுவதை பார்க்கிறோம். ஒருவேளை நீங்கள் அப்படியான சூழ்நிலையை கடந்து சென்று கொண்டிருந்தால், இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன மக்களே, இந்த சாட்சியை கேட்டு கற்பாடு இன்னொரு சாட்சியை கேட்க போகிற நீங்கள் முடிந்ததை மறந்து விடுங்கள். காரணம், இந்த பிரிவினைகளுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? யாருமே எந்த கெட்டதையுமே மறக்க விரும்பல. எல்லாருமே நடந்ததை மனசுக்குள்ள வச்சிருக்க விரும்புறாங்க. 10 வருஷம் முன்னாடி நடந்தது, 5 வருஷம் முன்னாடி நடந்தது, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, நேத்து நடந்தது, போன வாரம் நடந்தது, போன மாசம் நடந்தது, இப்படி இந்த லிஸ்ட் போயிட்டே இருக்கும். என்னென்ன கெட்டது நடந்துச்சோ அல்லது யார் அவங்களுக்கு விரோதமா என்ன பேசினாங்களோ அதை அப்படியே அவங்க மறக்காம ஃப்ரெஷ்ஷா மனசுக்குள்ள வச்சிருக்காங்க. சில நேரம் அவங்க கண்ணோட்டத்துல அதை காமிக்கிறாங்க, பார்வையில காமிக்கிறாங்க, பேச்சுல காமிக்கிறாங்க. ஏன்னா அது மனசுக்குள்ள இருக்கு. அது மனசுக்குள்ள இருக்கிற வரை அங்க என்ன இருக்கும்? பிரிவினை. ஒரு உண்மையான பேச்சுவார்த்தை இருக்காது, வெளிப்படையான பேச்சுவார்த்தை இருக்காது. எல்லாமே நடிப்பாக இருக்கும், எல்லாமே ஒளிவு மறைவா இருக்கு, எல்லாமே போலியா இருக்கு. போலியான எதுவுமே
உண்மையான சந்தோஷத்தை கொண்டு வர முடியாது இல்லையா? ஒவ்வொரு பொருளையும் அந்த பிராண்ட் பேர் ஊற்றி நீங்க பார்ப்பீங்க. தண்ணி பாட்டில் பிராண்ட், இது என்ன பிராண்ட்ன்றது நம்ம படிக்கிறதுக்காக அந்த பிராண்டினுடைய அடையாளம் இருக்கு. அந்த பிராண்ட் தான் நமக்கு ஒரு திருப்தியை கொண்டு வருது, உறுதியை கொண்டு வருது. இது நல்லது. போலியான எதுவுமே நமக்கு நம்பிக்கைக்குரியதா இருக்காது. எனவேதான் குடும்பத்துக்குள்ள உறவுகளுக்குள்ள போலியான தன்மை இருக்கக்கூடாது. அது நீக்கப்பட வேண்டுமானால் மெய்யான ஆவி மட்டுமே அதை செய்ய முடியும். பரிசுத்த ஆவி இந்த குடும்பத்துக்குள் செய்ததை போல சாட்சியை கூர்ந்து கவனிங்க. என்னுடைய பெயர் சூசன். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய குடும்பம் அழிக்கப்பட்டதாக இருந்தது. கெட்ட பழக்கத்தினாலும் ஒருத்தர் நம்பாததுனாலும். சமயம் நான் கேலி செய்யப்படுவேன். நான் ஒரு ஆணை போல நடந்துக்கிறதுனால என்னுடைய கணவரை கூட நான் கட்டுப்படுத்த நினச்சிருக்கேன். நான் என் கணவரோட சரிசமமாக நடந்துக்க நினைப்பேன். என் கணவர் குடிக்கிறாரா, சரி நானும் போய் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் குடிப்பேன். நான் பார்ட்டிகளுக்கு போவேன். வீட்டில் ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படுத்துவேன். வீட்டில் நாங்கள் நிறைய சண்டை போடுவோம். ஏன்னா அவர் நிச்சயமாக ஒரு ஆணாக இருக்கார். நானும் ஆணாக இருக்க நினச்சதுனால நாங்களும் சண்டை போடுவோம். ஒரு குழப்பமான சூழ்நிலை நடக்கும். அவர் என்னை அடித்து கீழே தள்ளுவார். சில சமயம் மேலே குதிச்சு நானும் உனக்கு சரிசமமாக இருக்கேன்றதை காமிக்க நினைப்பார். ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு முறை அவர் என்னை அடித்து கீழே தள்ளி என் முடியை இழுத்து என்னை அடிக்க முயற்சி செய்தார். என்னுடைய திருமண வாழ்க்கையானது மிகவும் மோசமான நிலைமையில் இருந்தது. ஏன்னா என்னுடைய கெட்ட பழக்கத்தினாலையும் என்னுடைய குடி பழக்கத்தினாலையும் மட்டும்தான். அநேக பேர் சொல்லுவாங்க, என்னை இவர் அந்தளவு அதிகமாக குடிக்கிறாரு, வீட்டுக்குள்ளாக இருந்து இவருடைய மனைவி ஆணாக இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இதனால தான் நான் வீட்டுக்குள்ளாகவே இருப்பேன், வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருப்பேன். சில நேரத்தில் நான் வெளியே போயிட்டு குடிப்பேன். நான் புகையானது குடிப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டு வெளியே போயிட்டு அங்கே குடிச்சிட்டு சில வாரங்கள் அங்கேயே வெளியே தங்குவேன். நான் வீட்டுக்கு திரும்பி வரமாட்டேன். என் மனைவி தான் வீட்டில் ஆணாக இருந்து எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. அதுதான் எங்கள் வீட்டுக்குள்ளாக அநேக பாதிப்பு கொண்டு வந்திருக்கு. எங்கள் வீட்டுக்குள்ளாக நாங்கள் 2 பேருமே கொலை பண்ணுற அளவு சண்டை போட்டுப்போம். சில நேரத்தில் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எங்களை பார்த்து ஓடி போவாங்க. நாங்கள் நிறைய குடிச்சிருக்கோம். குடிக்கு நிறைய பணத்தை செலவழிச்சிருக்கோம். நிறைய நேரம் என்னுடைய கணவர் புகைப்பழக்கத்துக்கு அடிமையானவராக இருந்தார். இன்னும் பல காரியத்தில் செலவழித்தார். ஒரு நேரம் நாங்கள் உணர்ந்தோம், உண்மையாகவே இது ரொம்ப கடினமானதாக இருந்ததுன்னு. குடியிலையும் மற்றும் புகைப்பழக்கத்துலேயும் அதிக பணத்தை செலவழிச்சிட்டு இருந்தோம். பல பண நெருக்கடிகளை கடந்து போனோம். சில சமயம் கூட உணவு இருக்காது, சமயம் வீட்டில் கேஸ் இருக்காது, சாப்பிட பொருட்கள் சில சமயம் இருக்காது. உண்மையாகவே இந்த சூழ்நிலை ரொம்ப கடினமானதாக எங்களுக்கு இருந்தது. சில நேரத்தில் வீட்டில் சாப்பாடு இருக்கான்னு நாங்கள் பார்க்க மாட்டோம். நாங்கள் வேலை செய்வோம். திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வர திங்கக்கிழமை எதுவும் இருக்காது, ஞாயிற்றுக்கிழமை எதுவும் இருக்காது. பிற்பட நாங்கள் கடன் வாங்குவோம், கடன் திருப்பி செலுத்துவோம், திருப்பி எங்கிட்ட எதுவும் இருக்காது. இது மட்டும் இல்லாமல் புகைப்பிடிப்பேன். நான் இரவு நேரத்தில் நான் விளையாட போவேன் வெளியே. எங்களுக்கு எந்த சேமிப்பானது இருக்காது. வாழ்க்கைக்காக நாங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கவனிக்க மாட்டோம். என் மகள் இளையவளாக தான் இருந்தா, ஆனால் எங்கள் 2 பேருக்குமே அவளுக்கு எந்த ஒரு மரியாதையுமே இல்லை. சமயம் நாங்கள் சண்டை போடுறத அவளும் பார்ப்பா. அது அவளை அந்தளவு பாதிக்கும். அவள் யார் பக்கத்தில் நிற்கிறதுன்னு கூட தெரியாது. என்ன இது அதிகமாக பாதிப்படைய செய்தது. ஆனால் எப்போவுமே நான் இதை வெளியே காண்பிக்க மாட்டேன். எனக்குள்ளாக நான் அதை தொடர்ந்து வச்சுட்டே இருந்தேன். நான் எப்பொழுதுமே எனக்குள்ள எல்லாமே சரியா இருக்கு அப்படின்றது மாதிரி வெளியே காண்பிச்சுப்பேன். ஆனால் எனக்குள்ளாக இந்த விஷயம் ரொம்ப ஆழமாக இருந்தது. என்னுடைய பெற்றோர்கள் ஒருத்தர் பார்த்து கத்துவாங்க, அவங்க சண்டை போடுவாங்க, சில நேரம் பேசாமல் இருப்பாங்க. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், அவங்களுடைய திருமண வாழ்க்கை எதுவுமே சரியா இல்லை. அவங்க எனக்கு கொடுத்த உதாரணம் எல்லாமே தவறாக இருந்தது. அவங்கள பற்றி எந்த ஒரு மரியாதையும் எனக்குள்ளாக இல்லை. காரணம், அந்த மரியாதை உருவாக்குறதுக்கான எந்த ஒரு இடமும் அந்த இடத்துல இல்லை. எனக்குள்ளாக ஒரு விஷயத்தில் மட்டும் நான் உறுதியாக இருந்தேன், அவங்க எனக்கு நல்ல பெற்றோர்கள் கிடையாது. அவங்க 2 பேரும் சேர்ந்து பார்ட்டிக்கு போவாங்க. ஒரு பெண் குழந்தைய நானும் அவங்களோட போக வேண்டியதாக இருந்தது. எனக்கு வேற எந்த வழியும் இல்லை, அவங்களோட போகிறது மட்டுமே என்னுடைய ஒரே வழியாக இருந்தது. பெற்றோராக என் மகளுக்கு நாங்கள் ஒரு கெட்ட உதாரணமாக தான் இருந்தோம். பார்ட்டிக்கு போனோன்னா அவள் எங்கள் கூடயே தான் இருப்பாள். ஏன்னா அவள் எங்களுக்கு ஒரே மகளாக இருந்தா. பார்த்துக்க யாருமே இல்லை. அதனால நாங்கள் அவளை எங்கள் கூடயே கூட்டிகிட்டு போயிடுவோம் அந்த இடத்துக்கு. ஒரு நாள் நாங்கள் அவளை எங்கள் கூடயே கூட்டிகிட்டு போனோம், நானும் என் கணவரும். நாங்கள் அங்கே குடிச்சிட்டு கொண்டாடிட்டு இருந்தோம். அவள் எங்களுக்காக அங்கே காத்து கொண்டு இருந்தா, எங்களை பார்த்துட்டு இருந்தா. ஒரு தாயாக நான் அவளுக்கு கெட்ட உதாரணமாக தான் இருந்தேன். அதை பார்த்து தான் அவள் எங்கள் கூட வளர ஆரம்பித்தா. டிவி ப்ரோக்ராமில் நான் சில சாட்சிகளை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு குடும்ப உறுப்பினர் அங்கே சொல்லிட்டு இருந்தாரு, அங்கே போனால் மக்கள் ஆசிர்வதிக்கப்படுறாங்கன்னு.
அங்கே ஆசிர்வதிக்கப்படுறாங்கன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் போக நினச்சேன். நாங்கள் போக முடிவெடுத்தேன். முதல்ல வந்து நான் எனக்கான தொடர்சங்கிலி ஜெபத்தை செஞ்சேன். இதே போல் இருக்க விரும்பல, நான் வித்தியாசமான நபராக இருக்க விரும்புகிறேன்னு நினச்சேன். முதல்ல விடுதலைக்காக போராடினேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போனேன். போதகர் சொன்ன காரியங்களை நான் செயல்படுத்தினேன். ஞாயிற்றுக்கிழமைகளிலும் போவேன். என் குடும்பத்துக்காக ஜெபிப்பேன், ஆசிர்வதிப்பேன், தண்ணீரை ஆசிர்வதிப்பேன், எண்ணெயை கொண்டு போவேன், என் கணவருடைய தலையணையை அபிஷேகப்படுத்துவேன், அந்த சட்டையை வந்து பரிசுத்த தண்ணீரால் சுத்தப்படுத்துவேன். தேவன்கிட்ட சொன்னேன், தேவனே என்னை மாற்றுங்க, என் மூலமாக என் குடும்பத்துக்காக போராடும்படி. என்னுடைய கணவரை விட்டு நான் பிரிஞ்சு இருக்க விரும்பல நினச்சேன். என்னுடைய மனைவி பல நேரத்தில் ஆலயத்துக்கு வரும்படியாக கேட்டிருந்தேன். ஆனால் நான் ஒருபொழுதும் தீர்மானம் எடுக்கல வரும்படியாக. சரி பரவாயில்ல, அடுத்த வாரம் போகலாம், இல்லை அடுத்த வாரம் போகலாம். நான் ஒருபொழுது போனது கிடையாது. ஆனால் ஒரு நாள் நான் தேவனோட தீர்மானம் செஞ்சேன். நான் ஆலயத்துக்கு போகும்பொழுது அநேக வித்தியாசங்களை பார்த்தேன். ஆனாலும் நான் வெளியே போன பிற்பாடு குடிப்பேன், புகைப்பிடிப்பேன். 2 மாதம் முடிஞ்சு போயிடுச்சு, 4 மாதம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆனாலும் நான் வெளியே போயிட்டு ரகசியமா குடிச்சிட்டு இருந்தேன். நான் சிகரெட் பிடிக்கும் பொழுது அந்த புகையாளங்கிட்ட சொல்லும், ஏன் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கு, நீ திருப்பி சிகரெட் குடிக்க ஆரம்பி. நான் அதே போல் நான் குடிப்பேன். ஆனால் நான் ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தேன். அநேக சாட்சிகளை பார்த்துட்டு இருந்தேன். மக்களுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. அவங்க கவனமா எடுத்துக்கிட்டாங்க எல்லா விஷயங்களுமே. என்னுடைய மனைவி வாழ்க்கைக்குள்ளாக பார்க்கும்பொழுது நிறைய விஷயத்தை அவ மாத்திக்கிட்டா. ஏன்னா இனிமேலும் அவ வந்து ஒரு ஆணா இல்ல, கோபப்படுறதை நிறுத்திட்டா, சண்டை போறது நிறுத்திட்டா, எந்த ஒரு தவறான விஷயத்தை செய்யல. உண்மையா சொல்லும் போது அவளுக்குள்ளாக நான் வித்தியாசத்தை பார்த்தேன். அப்போ அவளுடைய வாழ்க்கை மேலாக மாற்றமானது ஏற்படுதுன்னா அப்ப என் வாழ்க்கை மேலாக ஏற்படும். நான் உணர்றதுனால நான் ஒரு படி எடுத்து வச்சு வந்தேன். என்னுடைய சொந்த வாழ்க்கையில நான் வித்தியாசத்தை பார்க்க தொடங்கிட்டேன். இப்படியாதான் வேலை செய்யும் பார்த்து பிற்பாடு நான் மாற தொடங்கினேன். பிற்பாடு எல்லாமே சரியாக இருந்தது. என்னுடைய குடும்பத்தார் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறதை பார்க்க ஆரம்பிச்சேன். என்னுடைய அம்மா என்னிடத்துல என்னுடைய அப்பாவிடத்துல அன்பா பேச ஆரம்பிச்சாங்க. ஆலயத்துக்கு வந்த பிற்பாடு தான் எங்களுடைய எல்லா உறவுகளிலும் நல்ல உறவு முறை ஏற்பட ஆரம்பிச்சது. என்னுடைய அம்மா என்னிடத்துல அன்பா பேசுவாங்க. எங்களுக்குள்ளாக இனிமேலும் எந்த வாக்குவாதமும் இல்லை. ஏன்னா எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கு. ஆலயத்துக்கு வந்த பிற்பாடு எனக்கு அறிமுகப்படுத்தி வைப்பாங்க வாலிப குழு. அவங்க எல்லாருமே என்னை அன்பா ஏத்துக்கிட்டாங்க. அவங்க என்ன நியாயம் தீர்க்கல. அவங்க எல்லா நேரமும் தயாரா இருந்தாங்க என்னை வரவேற்பதற்கு. அந்த இடத்துல தான் நான் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை கண்டடைந்தேன். ஒரு முழுமையான வித்தியாசமான வாழ்க்கை அந்த இடத்துல எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு என் முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் விசுவாசத்தில் இருக்கோம், ஒரே விசுவாசத்தில் இணைஞ்சிருக்கோம். இனிமேலும் கோவப்படுற பிரச்சனை இல்லை. நான் என் கணவர் சொல்கிறத கேட்குறேன், புரிஞ்சுக்கிறேன். நான் மனைவியாக இருக்கேன், அவர் தான் தலைவராக இருக்காரு. என்னுடைய முழு குடும்பத்தாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. நாங்கள் அனைவரும் ஒன்றா சேர்ந்து தேவனுக்கு ஊழியம் செய்துட்டு இருக்கோம். நான் இந்த இடத்துல வாலிப குழுல ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்ன போல அல்லது என்னை விட மோசமான பிரச்சனையை கடந்து போற வாலிபர்களுக்கு உதவி செய்யும்படி நான் அந்த இடத்துல அவங்களோட இணைந்திருக்கேன். நான் அவங்களோட சேர்ந்து ஊழியத்துக்கு போவேன். அந்த இடத்துல வாலிபர்களை பார்த்தா அவங்களிடத்துல என்னுடைய சாட்சியை பகிர்ந்து சொல்லுவேன். தேவன் என்னுடைய முழு குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இனிமேலும் எங்களுடைய பண வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையானது இல்லை. ஏன்னா நாங்க வியாபாரம் தொடங்கிட்டு இருக்கோம். எங்களுடைய வியாபாரமானது வளர்ந்துட்டு இருக்கு. அதே போல எங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் நாங்க சந்திச்சுட்டு இருக்கோம். தேவன் எங்களுக்கு எல்லாமே கொடுத்திருக்கார். ஆனா இதை விட எல்லாவற்றுக்கும் மேலானது பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு எங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எங்களுக்கு தேவையானது எல்லாமே எங்களிடத்துல இருக்கு. ஏன்னா தேவன் கொடுக்கிற எல்லாவற்றுக்கும் மேலான ஒண்ணு பரிசுத்த ஆவியானவர். நானும் என்னுடைய மனைவியும் ஆலயத்துக்குள்ளாக துணைலரா இருக்கிறோம். நாங்க வெளியே போறோம், ஊழியமானது செய்யறோம், ஆத்துமாக்களை ரட்சிக்கிறோம். இன்னைக்கு நாங்க எங்களுடைய சாட்சிகளை சொல்றோம், லைவாவும் நீங்க பாக்குறீங்க. அதே போல நாங்க மக்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கிறோம், மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். உங்களுக்காக தேவன் இருக்கிறார். உங்களுக்கான தீர்வானதற்கு இந்த சூழ்நிலை வெளிவரும்படி. ஏன்னா நாங்க அநேக காரியங்கள் கடந்து போயிருந்தோம் இதே சூழ்நிலையில. இன்னைக்கு நாங்க ஆசீர்வாதமாக இருக்கோம் ஒரு துணைலராக. எங்களுக்குள்ள புரிந்து கொள்ளுதல் இருக்கு. நாங்க ஒருத்தர் நேசிக்கிறோம். இனிமேலும் ஒருபோதும் தேவன் என் குடும்பத்தின் திருமணத்தை பிரிக்கும்படி கேட்கல. கேட்கிறேன், என் திருமணத்தை ஒன்று சேர்த்து வைங்க. நண்பர்களே, யார் நீங்கள் இந்த இன்னொரு சாட்சியை கேட்டு தெளிவடைந்தீர்களோ புரிந்து கொள்ளுங்கள். இந்த போலியான தன்மையை உங்கள் திருமணத்தில் நீக்கி விடுங்கள், குடும்பத்துல நீக்கி விடுங்கள். என்னால முடியலன்னு சொன்னால் பரிசுத்தாவி கண்டிப்பாய் உதவி செய்வார். எனவேதான் இந்த பிரிவினை ஆவி துரத்தப்பட, நீக்கப்பட, வேறறுக்கப்பட நாளை விசேஷமான ஒரு ஜபம் செய்யப்பட போகிறது. கடைசி வாரம் 12 வார தொடர் ஜபத்தினுடைய கடைசி வாரம். நீங்கள் எங்களோட இணையும்படி நான் விரும்புகிறேன். அதை குறித்த ஒரு சிறு வீடியோ பாருங்கள். நாளை நாம் ஆலயத்தில் செய்ய போவது என்ன, நீங்கள் எந்த நேரமும் வரவேற்கப்படுகிறீர்கள். விசேஷமாய் மாலை 7 மணி. இந்த சிறு வீடியோவை கூர்ந்து கவனிங்க. உங்கள் வாழ்க்கை இப்படியா இருக்கிறதா? தவிப்பிட இருக்கிறீர்களா? கடன், திருமண வாழ்க்கை சந்தோஷம் இல்லை, வியாதியோடு, மனக்கவலையோடு, சந்தோஷம் இல்லாமல் பயத்தோடு, சந்தேகத்தோடு இருக்கிறீர்களா? உங்களுக்காக
முதல் முறையாக அபிஷேகம் செய்த எண்ணெயை உங்களுக்காய் கொண்டு வருகிறோம். பிலதெல்பியா என்கிற ஆலயத்தில் கொண்டு வரப்பட்ட எண்ணெய் உள்ளவரும் சத்திய உள்ளவரும் தாவீது திறவுகோலை உடையவரும் ஒருவர் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவர் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் சொல்லுகிறவதாவது, விசுவாசத்தோடு ஒரு ரோஜாவை உங்களுடைய கரத்தில் கொண்டு வாருங்கள். விசுவாசத்தினால் அந்த ரோஜா பூவை எங்கே வைப்பீர்களோ எல்லா கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக விசுவாசத்தினால் தேவனை நோக்கி நாம் கேட்போம். ஆசீர்வதிக்கப்பட்ட ரோஜா 12 வெள்ளிக்கிழமைகள் நல்ல கதவுகளை திறக்க மற்றும் தீய கதவுகளை மூட சிறப்பு ஜெபம் மாலை 7 மணி 282 681 1000 விளக்கு அண்ணா சாலை சென்னை 6,06,000. இது யூனிவர்சல் ஆலயத்தில் இந்தியாவில் எல்லா கிளை சபையிலும் நடைபெறும். நல்லது நண்பர்களே, நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே உள்ள விலாசத்தை குறித்துக் கொள்ளுங்கள். தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்ல நீங்கள் எங்களுக்கு செய்தி அனுப்பலாம். நேரடியாய் வர விரும்பினால் நீங்கள் எங்களை வந்து பார்க்கலாம், அணுகலாம். இலவசமாய் ஆலோசனை பெற்றுக்கொள்ள இந்த அருமையான பாடல் ஒலிக்கும் தருணம் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் ஜெபத்திலே ஒன்றிணையலாம். மகிழ்ந்து பாடுவோம், மகிழ்ந்து பாடுவோம். ஒளி தன் ஆடையாய் நம் தேவன் ஆழ்கின்றார். இருள் நடுங்குமே, இருள் நடுங்குமே. மகா சிவனை பாடுவோம், மகா சிவனை காணுவோம். மகா மகா நம் தேவன். காலம் யாவுமே அவர் என்று ஆழ்கின்றார். ஆதி அந்தமாய், ஆதி அந்தமாய் மூவொரு தேவன். தந்தை ஆவி சுதன் ஆட்டுக்குட்டியாய் ராஜசிங்கமாய் மகா தேவனை பாடுவோம். மகா தேவனை பாடுவோம். மகா மகா நம் தேவன். மகா ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். சர்வ வல்லவரே, இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்குரிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன். இந்த குடும்பத்துக்குள் இருக்கிற பிரிவினையின் ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன். இப்போது திருமணத்துக்குள் இருக்கிற பிரிவினையின் ஆவியை கடிந்து கொள்கிறேன். சண்டையினால் அல்லது எப்போ நடந்த ஒரு சம்பவத்தினால் இந்த உள்ளம் காயப்பட்டு அது பகையாய், கோபமாய், பழிவாங்குதலாய் மாறி இருந்தான். இந்த ஆவி இப்போது இந்த உள்ளத்தின் அடி ஆழத்திலிருந்து நீங்குவதாய் இயேசு நேரம். கணவன் மனைவிக்குள் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்திருந்தால் அந்த கோபங்கள் கைவிடப்படட்டும். சுமூகமான உறவை புதுப்பி குடும்பமாய் இருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன். குடும்பமாய் இருந்து தனிமையில் இருக்கிறவரையும் ஆசீர்வதிக்கிறேன். குடும்பத்தோடு வாழ விரும்பி வாழ முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவர்களையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு குடும்பத்தை ஏற்படுத்த விரும்புகிறவர்களையும் ஆசீர்வதிக்கிறேன். தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். ஜபத்தை நீ கேட்டு பதில் கொடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன் பிதாவே. ஆமென். கர்த்தர் கரம் உங்கள் அனைவரோடு கூட இருக்கிறது. சமாதானமான இரவா இருக்கட்டும். நாளை இன்னும் அற்புதமான சாட்சியோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை சென்று வாருங்கள். தேவன் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.